இன்றைய தேவ வார்த்தை தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. பாபிலோன் தேசத்திலே அடிமையாய் கொண்டு செல்லப்பட்ட தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அதற்கு காரணம் தானியேலோடு கர்த்தர் இருந்தார். அது மாத்திரமல்ல, தானியேல் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் கூட அவன் தேவனோடு கூட இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். பிரியமானவர்களே, தேவனுக்காக வைராக்கியமாய் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு காத்து கொண்ட தானியேலின் வாழ்க்கை ஜெயமாய் இருந்தது. தேவனோடு ஜெப ஜீவியத்திலே ஐக்கியமாய் இருந்த தானியேலின் வாழ்க்கை ஜெயமாய் இருந்தது. பாடுகளின் நேரத்திலும் கர்த்தரோடு நடந்த தானியேலின் வாழ்க்கை ஜெயமாய் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையின் ஜெயத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. தரியுவின் ராஜ்யபார காலத்தில் மாத்திரமல்ல, அதற்கு பின்பு வந்த அந்த கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் கூட அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய காரியம் ஜெயமாய் இருக்க வேண்டுமா? தானியேலை போல பக்தி வைராக்கியத்தோடும் விசுவாசத்தோடும் பாடுகளின் மத்தியிலும் கூட கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையோடும் நாம் வாழும் பொழுது நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்கும். அது மாத்திரமல்ல, அவன் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று நாம் வாசிக்கும் இந்த வசனத்திற்கு முன்பதாக அவன் சிங்க கெபியிலே இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சிங்க கெபியை போன்ற பலவித சூழ்நிலைகள் நம்மை நெருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில அது சவால்களாய் இருக்கலாம். அப்படிப்பட்ட சவால்களுக்குள்ளாக நாம் கடந்து சென்று வரும் பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அக்னியினாலே பொன் சோதிக்கப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. எவ்வளவாய் அது நெருப்பிலே சுட்டரிக்கப்படுகிறதோ அவ்வளவாய் அது பிரகாசிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கூட, விசுவாச வாழ்க்கையிலே கூட, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் ஊழிய வாழ்க்கையிலே ஒருவேளை சிங்க கெபியின் அனுபவங்கள் இருக்குமே, ஆனால் அதற்காக நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த சிங்க கெபி என்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.